தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு ஐவரி கோஸ்ட் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு குடியரசு நாடாகும். இது மேற்கு ஆப்பிரிக்காவின் தெற்கு கடற்கரையில் உள்ள ஒரு நாடாகும். இதன் தலைநகரம் யமோசோக்ரா ஆகும். இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்நாட்டிலே சுமார் 3 கோடி மக்கள் தொகை நிறைந்த இந்த நாட்டிலே தேவனுடைய கிருபை ஊற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சுமார் 14 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த ஐவரி கோஸ்ட் தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இங்குள்ள மக்கள் பெரும்பான்மையானவர்கள் 44% முஸ்லிம்கள், 37% கிறிஸ்தவர்கள், 8% ஐவோரியர்கள் மற்றும் 10% பாரம்பரிய ஆப்பிரிக்க மதங்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். இந்நாட்டின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்தின் தேவன் அவர்களோடு கூட இருக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அந்த நாடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாய், கர்த்தரால் விசாரிக்கிற தேசமாய் அந்த தேசம் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்தும் அந்த தேசம் விடுவிக்கப்படும்படியாகவும் அந்த தேசம் பரிசுத்தமாக்கப்படும்படியாகவும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். 3 கோடிக்கு அதிகமாயிருக்கிற மக்கள் தொகை கொண்ட ஐவரி கோஸ்ட் நாடுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அதன் மீது இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தேசமானது ஆண்டவரே மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும் உமக்குள்ளே வளர்கிற ஒரு தேசமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இங்குள்ள கிறிஸ்தவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே முதியோர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இவருடைய விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு அந்த நாட்டில் குடியிருக்கிற கிருபையை கர்த்தர் தாங்க. ரட்சிப்பின் சமாதானத்தை அந்த தேசத்துக்கு அளவில்லாமல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2ஆம் வருகையிலே இந்த நாடு ஆயத்தமுள்ள நாடாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒருவரும் கைவிடப்படக்கூடாது சுவாமி. எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆளுகை ஆண்டவரே அப்பா அங்கு ஆளுகை செய்கிறவர்கள் மீது ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய காவல் உண்டாயிருக்கட்டும், கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும், கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாயிருக்கட்டும். அந்த கிருபையை கர்த்தர் அருளி செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.